ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் சஹாய் மேரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமைச்சு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அயலை மீன் 4 தடவை வாஷ் பண்ணி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இதில் வச்சுக்கோங்க. இது ஒரு சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது புளி ஓட்டுக்கு ஊற வச்சுருக்கேன், அது வச்சுக்குங்க. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், ஒரு 10 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை மூடியில் 3/4 மூடி தேங்காய், 2 டீஸ்பூனு இது குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சிது. அடுத்து மல்லி வத்தல் வச்சு எல்லாம் எண்ணெயில் போட்டு வணக்கணும். எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடாய் வச்சு அடுப்பு பற்றி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வத்தல் மல்லியும் நல்லா வறுத்துக்குங்க. அடுத்து தேங்காய் அப்படியே போட்டுக்குங்க. தேங்காய் நல்லா வணங்கணும். வணங்கிட்டு தேங்காய் நல்லா வணங்கிட்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வணக்கிடுங்க. வணக்கி நல்லா கொஞ்சம் கலராக வரும். எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வணக்கிட்டு நல்லா கலராக வரணும். வெங்காயம்லாம் நல்லா வணங்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா வணக்கி ஒரு கிண்டு வெந்திட்டு ஆற வைக்கணும். சூடானதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுக்கணும். அடுத்து கடாய் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானது. 1 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஒரு வெந்தயம், கடுகு ஒரு ஸ்பூன் போடணும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் கருவேப்பிலையும் போடணும். எல்லாம் 2ஐயும் போட்டு நல்லா வணக்கணும். ரொம்ப வணங்க வேண்டாம், 3/4 வணங்கினா போதும். அடுத்து புளிக்கரைசல் ஊற்றணும். அது ஊற்றிட்டு ஒரு கொதி வரும்போது மசாலா போடணும். அடுத்து இது பேஸ்ட் போல் அரைச்சி மசாலாவை இதில் கொட்டணும். கொட்டி இலக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து மஞ்சப்பொடி உப்பும் போடணும். மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு, அடுத்து எல்லாம் கொதித்து வரும்போது மீன் ஒன்றா போடணும். புளி மசாலா எல்லாம் வெந்து கொதித்து வரும்போது இது போடணும். கொதித்து இலக்கி ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். அடுத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு
எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் இருக்குது. அதில் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வைக்கணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த செட்டிநாடு குழம்பு வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ.